முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் பிள்ளையே, உன்னை யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உன்னை நான் அறிவேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் என் தங்கமே. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே. இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை. அதை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நொடி பொழுதும் கூட நான் பிரிய மாட்டேன் என் தங்கமே. உன்னை கவசம் போல காப்பேன் என் பிள்ளையே. உன் கர்மவினையால் உனக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து உன்னை அவ்வப்போது நான் காத்து நிற்கிறேன். அந்த துன்பங்கள் தான் உன்னை வாழ்க்கையின் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒருபோதும் நான் துன்பங்களை தருகிறேன் என்று நீ நினைக்காதே என் தங்கமே. துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு உண்மையாகவே தருகிறேன். என்னை நம்பு. உனக்கு நான் உனது கர்மவினையால் ஏற்பட்ட துன்பங்களை அனுபவித்து முடித்த பிறகு இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே. நல்லதே நடக்கும். நீ எடுக்கும் எந்த ஒரு முடிவிற்கும் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கையில் உனக்கு வேண்டியதை ஏன் பிறரிடம் கையேந்தி நிற்கின்றாய் என் தங்கமே. நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்று மனக்கணக்கு போடாதே என் பிள்ளையே. உன்னுடைய முயற்சியால் நீ எடுக்கும் முடிவுகளும் எந்த நினைவும் அதனால் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதமும் நீ வேண்டியதை உனக்கு பெற்று தரும் என் தங்கமே. என் பிள்ளையே, உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையும் மாற்றலாம். அதற்கான சக்தியை உனக்குள் உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். என்னை நீ உணர்வாய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ என்னிடம் பேசும் போதெல்லாம் உன்னையும் அறியாமல் அழுகின்றாய். என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகிறது. நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிவேன். நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. உன் பேச்சில் கவனம் தேவை. வீண் பயம் கொள்ளாதே என் பிள்ளையே. உன் பலம் உனக்கே இவ்வளவு காலம் உனக்கே தெரியாமல் இருந்தது. இனி தெரிய ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. உனக்காக பலமின்றி போகும். விரைவில் நீ உன் பலத்தை வெளிப்படுத்துவாய். நீ யார் என்று விரைவில் உணர்வாய். என் பிள்ளையே, உன்னோடு அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை நீ பகிரும் பொழுது அவர்கள் தனக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி கொள்வார்கள். பிறகு அவர்கள்தான் உன் வாழ்வில் அனைத்தையும் வடிவமைப்பவர்களாக மாறுவார்கள். அவர்கள் கூறுவதை நீ ஆமோதிக்கவில்லை என்றால் நீ பகிர்ந்த விஷயங்களை உனக்கு வேண்டாதவர்களிடம் கூறி உன்னை சீர்குலைய வைப்பார்கள். பிள்ளையே, ஒரு பிரச்சனையை கவலையாக மாற்றுவதும் நீயே, அதை துன்பமாக மாற்றுவதும் நீயே. கவலையை உருவாக்கி ஆறுதலை தேடி மேலும் துன்பத்தை அனுபவிக்காமல் இறை நாமத்தை கூறி கடந்துவிடு என் தங்கமே. வந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை வாழ்வில் பக்குவப்படுத்த என்று மனதார ஏற்றுக்கொண்டு கடந்துவிடு. உன்னை இப்படித்தான் நான் பாதுகாத்து நிற்கின்றேன். இதை புரிந்து கொண்டு செயல்படு. என் நாமத்தை உச்சரித்து கொண்டு உனது கடமைகளை செய் என் தங்கமே. நான் தான் உன் கவலையை மாற்றிவிடுவேன் என்று சொல்லியிருந்தேனே. ஆனால் நீதான் கவலைப்பட்டாய். இப்போது பார் என் பிள்ளையே, அனைத்தும் மாறிவிடும். உடனே கவலையால் நாம் இருந்த வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அதற்கு ஒரு கவலையை உருவாக்காதே. உன்னை சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் நியாயமான ஆசைகள் நிறைவேறும். நீ தயாராக இரு. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் வரும். நீ அதிர்ஷ்டத்தை தேடி அழுத்துவிட்டாய். இனி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் தங்கமே. குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு வராமல் பார்த்துக்கொள். எதுவாயினும் உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இல்லத்தில் சுப நிகழ்வுகளுக்கான அனுகூலம் ஏற்படும். உன் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, தைரியமாக இரு. எதற்கெடுத்தாலும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. துன்பமும் உன்னை நோக்கி வரலாம். உன்னை நெருங்கும் முன்
அந்த துன்பம் நொறுங்கி பொடி பொடியாகும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நினைத்து இதோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்கின்றாய். விதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்வை வாழ்வது யார்? வாழ்வில் தோல்வியை எதிர்கொள். தொடர்ந்து முயற்சி செய் என் தங்கமே. வெற்றி உன் வசமாகும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். என் தங்கமே, உள்ளன்போடு நீ அழைத்தால் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வருவேன். என்னிடம் சரண் அடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தால் உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன். உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படி உன்னை காப்பது என் கடமை. சந்தேகம் ஏதுமின்றி மந்திரத்தினை கூறி என்னை சரணடைந்து அழைத்தால் நான் அங்கு வருவேன். நீ கேட்கும் நன்மைகளை நீ கேட்காமலேயே தருவேன். என் பிள்ளையே, வாழ்க்கை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி உன்னை நோக்கி வருவதற்கு உனக்கு தேவை என்னவெனில், முதலில் உன் மனதிற்கு சரியான மாற்றம் வர வேண்டும். அதற்கு உனக்கு ஆழமான நம்பிக்கை வேண்டும். எந்த ஒரு செயலிலும் நேர்மையும் அஞ்சாத நெஞ்சமும் வேண்டும். கூடவே இறைபக்தி, அதில் உண்மை தன்மையும் வேண்டும். இது அனைத்தும் உன்னிடம் இருந்தால் எதிலும் நீ வெற்றி பெற்று விடலாம். நீ எங்கு சென்றாலும் இந்த எண்ணங்களோடு நீ செல்லும் பொழுது உனக்கு காவலனாக உன் அப்பா முருகப்பெருமான் எப்போதும் இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, சிலர் உன்னிடம் பேசவே யோசிக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்கள் பேசியதையே யோசித்து யோசித்து உன் மனதில் நீயே வழிகளை உருவாக்குகின்றாய். இரவு முழுவதும் தனியாக உட்கார்ந்து அழுகின்றாய். இவை எதுவுமே தவறில்லை. உன் மனம் உடையும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை நீ வெளியேற்ற வேண்டும். ஆனால் என் அன்பு பிள்ளையே, கவலைகள் அனைத்தையும் மூட்டை கட்டி உன் வழிகள் அனைத்தையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு என் பிள்ளையே. நான் சுமக்கின்றேன். உனக்கு நான் இருக்கின்றேன் வழிகளை போக்க. கவலைப்படாதே என் அன்பு பிள்ளையே. நம்பிக்கை என்ற விதையை உனக்குள் நான் பல முறை விதைத்து விட்டேன். உன்னை நான் ஊக்கப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றேன். நன்றாக கேட்டுக்கொள் என் தங்கமே. நீ என்னை விட்டு விலகி செல்ல செல்ல உனக்கு தடைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் உனக்கு மனக்குழப்பமும் துன்பங்களும் இருப்பது போன்று தோன்றினாலும் என் அருகில் வந்து அமர்ந்து என் கண்களை நன்றாக பார். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் பிள்ளையே, நானே உனக்கு முன் தோன்றினாலும் நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏனென்றால் உனக்கு நம்பிக்கை நிறைந்த மனம் வேண்டும் என் தங்கமே. நான் உனக்குள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ மாயைகளில் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். நேர்மையான எண்ணமும் அதீத நம்பிக்கையும் உனக்கு இன்னும் நிறைய வேண்டும் என் தங்கமே. நீ என்னை விட்டு ஓடினாலும் உன்னை நான் விடமாட்டேன் என் பிள்ளையே. உன்னை பக்குவப்படுத்தியே தீருவேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. என் தங்கமே, மனதளவில் என் இவ்வளவு குழப்பம் மனதை குழப்பியது மட்டுமல்லாமல் நீயும் நொறுங்கி போய் உள்ளாய். நீ சின்ன சின்ன விஷயத்திற்கு அழைத்தாலே நான் வருவேன். நீ இவ்வளவு கலக்கத்தில் இருக்கும்போது எப்படி வராமல் இருப்பேன் என் பிள்ளையே. உன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைக்கவே இந்த நொடியில் நான் வந்துள்ளேன். கலங்காதே, அனைத்தையும் விரைவில் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனை நீ நம்பினால் உனக்கு வாழ்க்கை என்னைக்குமே தோல்வியே கிடையாது. நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள் என் தங்கமே. நீ சில நேரம் கீழே விழுவது போல் நீ விழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்த முருகன் உன்னை கீழே விழாமல் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். ஒரு நாளும் உன்னை கீழே விழவிட மாட்டேன். உன்னை நான் உன் வாழ்க்கையில் கை தூக்கி விடுவேன். என்னை வணங்கும் உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு வருவேன். இந்த முருகன் மாதிரி நீயும் வீரமான பிள்ளையாகத்தான் இருப்பாய். தயங்காதே, தள்ளி நிற்காதே, தன்னம்பிக்கையோடு நிமிர்ந்து எழுந்து ஓடு. என் பிள்ளையே, மற்றவர்கள் செய்த பிழைக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? நிச்சயமாக கூறுகிறேன் கேள். காலம் உண்மையை உணர்த்தும். அவர்கள் அறிவார்கள் நீ யார் என்பதை. நான் உணர்த்துவேன் அவர்களுக்கு. நீ இப்பொழுது கலங்கி நிற்கின்றாய். எல்லோருக்கும் நன்மை செய்து உனக்கு தீமை விளைகிறது என்று நினைக்கின்றாய். இன்று துன்பத்தில் இருப்பது கர்மை வினையாலே தவிர செய்த நன்மையால் அல்ல என் தங்கமே.
நீ செய்த நன்மைகள் அனைத்திற்கும் உண்டான புண்ணிய பலன் இப்போது ஆரம்பித்து விட்டது. விரைவில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்து காத்திரு. உன் அப்பன் முருகன் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி வைப்பேன். என் பிள்ளையே, தைரியமாக இரு. எதற்கெடுத்தாலும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எந்த துன்பமும் உன்னை நோக்கி வரலாம். உன்னை நெருங்கும் முன் அந்த துன்பம் நொறுங்கி பொடி பொடியாகும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நினைத்து இதோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்கின்றாய். புதைக்கப்பட்ட விதை கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்களுக்கு கூட மீண்டும் வளர்வது உண்டு. வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? வாழ்வை தோல்வியை எதிர்கொள். தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உன் பக்கம். உனக்கு துணையாக உன் அப்பா முருகப்பெருமான் இருக்கின்றேன். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.